வணக்கம், வெல்கம் டு ஷமபட்ஸ். இன்னைக்கு நம்ம ஷமபட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, என் பர்த்டேக்கு கிஃப்டா வந்த செடிகள் எல்லாத்தையும் எப்படி செட் பண்றோங்கிறத பார்க்க போறோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. செடி வைக்கிற பாட்டை எப்படி நாம டிசைன் பண்ணலாம், அதை எப்படி பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நாம பார்க்க போறோம். மணலை வச்சு எப்படி செட் பண்றோங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் மினரல் வாட்டர் கேனில் டாப் பகுதியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு இண்டிகோவில் கிளாஸ் எனாமல் பெயிண்டில் 2 கலரும் 2 பெயிண்ட் ப்ரஷும் எடுத்திருக்கோம். இப்போ நாம இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது இந்த க்ரோ பேக்ல நாங்க மண் எடுத்து வச்சிருக்கோம். இதுல நாங்க எப்படி செடி வைக்கிறோம் அப்படிங்கறத காட்டுறோம். நாங்க பயன்படுத்துற மண் செம்மண். இதுல அதிகமான சத்துக்கள் இருக்கு. இது செடி வச்சா நல்லா வளரும். நாங்க சூப்பரா க்ரோ பேக்ல செடி வச்சிட்டோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் கூட நம்ம செடி வைக்கலாம். இந்த டப்பாவோட மூடியே நான் கீழே வைக்கிறேன். ஏன்னா அந்த டப்பாலேருந்து வெளியேற தண்ணி அதுலேயே இருக்கும். அப்போ அந்த இடத்த சுற்றி அழுக்காகாமல் இருக்கும். மரியா, நம்ம லாஸ்ட்ல ஒன்றை மறந்துட்டோம். ஆமா, அது என்னது? இந்த ஷமபட்ஸ் பொம்மையை மறந்துட்டோம்ல. நாங்கள் செடியில் வைக்கிறதுக்காண்டி நாங்களே செஞ்ச ஷமபட்ஸ் பொம்மை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் காட்டுறோம். நம்மளோட 3 செடிகளையும் அழகா செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. நல்லதை சிந்திப்போம், நல்லதை செய்வோம், நன்றாக வாழ்வோம், மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக், கமெண்ட், ஷேர்.